ஹாய்ங்க. என்னங்க இப்படி உக்காந்துருக்கேன் பார்க்குறீங்களா? ஆமாங்க, தலை வலிக்குதுங்க, ஒன்றும் முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. சரி அப்படியே உக்காந்துருந்தேன். கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தாங்க. அது அரைக்க அதுவே ஒரு மாதமாக ஆயிடுச்சுங்க. சரி வேஸ்ட்டாக போகுதுன்னு அரைச்சிட்டு வந்து சொன்னாங்க மனுஷனை. ஆனால் பாருங்கள், மனுஷன் சரி நான் சலிச்சு தரேன்னு சொல்லிட்டு சலிச்சாருங்க. சலிச்சுன்னு இந்த மனுஷன் டிவியை பார்த்துக்கிட்டே அப்படியே அவர் நியூஸ்னால் உயிருங்க, டிவியை பார்த்துக்கிட்டே சலிச்சு வீடு ஃபுல்லாக ஆக்கிட்டாருங்க. சரி இந்த மனுஷனை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்மளுக்கு எதுவும் ஹோட்டலில் வாங்கி கூட தரமாட்டார் சொல்லிவிட்டு நாம் ஆட்டினு எழுந்துட்டு போய் அரிசியை வைப்போம். கரண்ட் அடுப்பில் அரிசியை போட்டு சரி அது மாதிரி அரிசியை போட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும்னு நம்மான்னு இருந்தாங்க. சரி எங்கள் வீட்டுக்கார் உடனே சொன்னார், சிலிண்டர் கிடைக்காத டைம் இது கரண்ட் அடுப்பையும் காலி பண்ணிடாத, நீனு ரிப்பேர் பண்ணிடாத, கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ண சொன்னாருங்க. நம்ம எதுக்குங்க ரிப்பேர் பண்ண போகிறோம்? இருக்கிற அடுப்பை வச்சு தள்ளது. சிலிண்டர் காலி ஆச்சு, கரண்ட் அடுப்பு வந்தோம். சரி கரண்ட் அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு என்னங்க இருக்கவே இருக்குது. திண்ணையில் ஒரு 4 கல்லை வச்சு பற்ற வச்சு மூட்ட போகிறோம். வேறு என்ன பண்ணுறது? சரி 3 வேளை சாப்பிட்லாம், 2 வேளை ஒழுங்காக சாப்பிட்லாம்ல. ஏதோ ஒன்று சாப்பிட்டு தானங்க ஆகணும். நான் எப்பயுமே இந்த அரிசியில் உப்பு போடுற பழக்கம் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கானே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஆமாங்க. சரி அதுக்காட்டில் இந்த மனுஷன் இப்படி வாயை வச்சுட்டாரு, என்ன பண்ணுறது சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கக்குள்ள நான் என்ன பண்ணேன், இது எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்க. சரி இந்த அரிசி இப்படியே வச்ச வேலைக்காக சொல்லிட்டு இதை தூக்கி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்காட்டிலும் டீ கேட்டாருங்க. எனக்கு தலைவலிக்குது, எனக்கு டீ வேணும், டீ போட்டு கொடுன்னாங்க. சரி காலை டீ இருந்ததா, சரி என்ன பண்ணுறது, சரி அரிசியும் நம்மளுக்கு வேகணும், அதே டைமில் டீயும் போடணும். சரி இதை தூக்கி கீழே வச்சுட்டு மறுபடியும் டீயை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே இருந்தாங்க. இதை தூக்கி நான் கீழே வச்சுட்டேங்க. ஏன்னா கரண்ட் அடுப்பு ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுறது, யார்கிட்ட போகிறது? நம்ம இருக்கிற பொருளை வச்சு சிக்கனமாக இருக்கணும் இல்லைங்க. அதனால் சரி டீயை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னா அரிசி ஒரு கொஞ்சம் பாதி வேக்காட்டில் இறக்கி வச்சுட்டேங்க கீழே. டீ கொதிச்சுதா, டீ வடிகட்டி அவருக்கு கொடுத்துட்டு மறுபடியும் குழந்தைக்கு அஸ்வினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி பருப்பு வச்சுங்க, துவரம்பருப்பும் சிறுபருப்பும் ஊற வச்சு அதில் கொஞ்சம் இதுங்க காலிஃப்ளவர் மாரி இருக்குமே, அது பேருங்க ப்ரொக்கோலியும் வச்சு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு இதை பாதி நேரம் வேக விட்டேங்க. சரி இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காட்டில் அரிசியை பார்த்தா அரிசி வெந்துடுச்சு, சாப்பாடும் வெந்துடுச்சுங்க. சரி ஒரே கல்லில் 2 மாங்காய் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரே கல்லில் 3 மாங்காய். எப்படி சொல்லுங்கள்? சாப்பாடும் வேகணும், டீயும் சூடு பண்ணி கொடுக்கணும், பருப்பு அஸ்வினுக்கும் ரெடி பண்ணணும், சரிதானே? அதனால் நான் என்ன பண்ணேன், சரி அஸ்வினுக்கு பருப்பு வேக வச்சேன் இல்லைங்களா, அதை தூக்கி அது பாதி வந்தவொடனே அதை தூக்கி வச்சுட்டு மறுபடியும் நான் அரிசியை தூக்கி கரண்ட் அடுப்பில் வச்சேன். பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துடுச்சு.